வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல். அது என்னன்னா, வாராகி அம்மனுக்கு எந்த மலர்கள வச்சு வழிபடலாம்? எந்த மலர்கள வச்சு சமர்ப்பிக்கலாம்? அப்படின்றத பார்க்க போறோம். வாராகி அம்மனை வழிபடக்கூடிய பக்தர்கள் அம்மனுக்கு மலர் சாத்தி, குங்குமம் வைத்து, விளக்கேற்றி மனதார வழிபடுவது வழக்கம். அந்த வகையில அம்மனுக்கு மலர் சாத்த வேண்டும் என்று நினைக்கிறவங்க தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மலர்களை சுத்தமாகவும் பக்தியுடனும் சமர்ப்பிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற மலர் செம்பருத்தி மலர். செம்பருத்தி மலர் அம்மன் வழிபாட்டில் பல இடங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மலராகும். குறிப்பாக சிவப்பு நிற செம்பருத்தி மலரை அம்மனுக்கு அர்ப்பணித்து வழிபடுவத பல பக்தர்கள் வழக்கமாகவே வச்சிருக்காங்க. வீட்டுல செம்பருத்தி செடி இருந்தா காலையில பூத்த மலரை பறிச்சு அதை சுத்தமாக வச்சுட்டு அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். அடுத்ததாக சாமந்தி மலர். சாமந்தி மலர் எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய மலர். மஞ்சள் நிற சாமந்தி, ஆரஞ்சு நிற சாமந்தி போன்ற மலர்களை அம்மனுக்கு வச்சு படைக்கலாம். சாமந்தி மலர்கள்ல ஒரு சிறிய மாலை கட்டி அம்மனுக்கு சாத்தலாம். இல்லைன்னா ஒரு மலராக எடுத்தும் அம்மனுடைய திருநாமத்தை சொல்லியும் அர்ப்பணிக்கலாம். அடுத்ததாக செவ்வந்தி மலர். செவ்வந்தி மலரும் அம்மன் வழிபாட்டுல பயன்படுத்தப்படும் மலர்களில் ஒன்றுதான். வீட்டுல பூஜை செய்யும் போது புதிய செவ்வந்தி மலர்கள் கிடைச்சா அதை அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். அதற்கு பிறகு ரோஜா மலர். ரோஜா மலரை பார்த்தாலே நமக்கு அதன் அழகும் மனமும் நினைவுக்கு வரும். நல்ல மனம் கொண்ட புதிய ரோஜா மலர்களை அம்மனுக்கு சமர்ப்பிச்சு வழிபடலாம். குறிப்பாக அம்மனுக்கு மாலை சாத்த வேண்டும் என்று நினைத்தா ரோஜா மலர்களை மாலையாக கட்டி தயாரிக்கலாம். அடுத்ததாக மல்லிகை மலர். மல்லிகை மலருக்கு இயற்கையாகவே நல்ல மனம் இருக்கும். பூஜை அறையில மல்லிகை மலர்களை வைக்கும்போது அந்த இடமே நல்ல மனமாக இருக்கும். அதனால மல்லிகை கிடைத்தாலும் அதை அம்மனுக்கு பக்தியுடன் சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி செண்பக மலர் கிடைத்தாலும் அதையும் அம்மனுக்கு மாலையாக கட்டியோ இல்ல பூஜை செய்யும் போதோ அர்ப்பணிக்கலாம். செண்பக மலருக்கு நல்ல மனம் இருப்பதால பூஜைக்காக பயன்படுத்தப்படும் மலர்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்குது. இப்படிப்பட்ட பல மலர்களை வச்சு நாம வாராகி அம்மனை வழிபடலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த மலரை மட்டும் வச்சா வாராகி அம்மனுக்கு பிடிக்கும்னு அர்த்தம் இல்லை. மலர் இல்லைன்னா அம்மனோட அருள் கிடைக்காது அப்படின்னு பயப்பட வேணாம். ஏன்னா இறை வழிபாட்டுல நம்முடைய பக்தி, நம்பிக்கை, நல்ல எண்ணம் ஆகியவை தான் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு நாள் வீட்டுல செம்பருத்தி மலர் கிடைக்காமல் போயிடலாம். அப்போது பூஜையே செய்யாமல் இருக்க வேணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கிட்ட கிடைக்கிற சுத்தமான மலரை வச்சு அம்மனுக்கு பூஜை செய்யலாம். மலர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மனதார அம்மனை நினைச்சு அம்மனுடைய திருநாமத்தை சொல்லியும் வழிபடலாம். அதனால மலர் கிடைக்கிறதா, எந்த மலர் கிடைக்கிறது என்பதை காட்டிலும் எந்த மனநிலையில அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயமும், அம்மனுக்கு மலர் வைக்கும்போது வாடி போன மலர், அழுகான மலர், தரையில் விழுந்த மலர் போன்றவற்றை தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு புதியதாகவும் சுத்தமாகவும் இருக்கிற மலர்களை பயன்படுத்துவது நல்லது. மலர்களை வாங்கி வந்தவுடன் அதை அப்படியே அம்மனுக்கு வைக்காம சுத்தமான இடத்துல வச்சு பூஜைக்கு தயார்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி மலர் மாலை சாத்தும் போதும் சுத்தமாகவும் மரியாதையுடனும் சாத்துவது ரொம்ப நல்லது. வாராகி அம்மனை வழிபடும் போது மலர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய விளக்கேற்றி குங்குமம் வைத்து மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அம்மனை நினைச்சு வழிபடலாம். பெரிய பூஜை செய்ய முடியாதவர்கள் கூட கவலைப்பட வேண்டாம். வீட்டுல தினமும் ஒரு விளக்கேற்றி அம்மனுடைய பெயரை சொல்லி சில நிமிடங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி வழிபடலாம். அம்மா, எங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நல்ல மனதார வேண்டிக் கொள்ளலாம். இதுதான் உண்மையான பக்தியின் அழகு. அதனால வாராகி அம்மனை வழிபடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய மலர்கள்ல செம்பருத்தி, சாமந்தி, செவ்வந்தி, ரோஜா, மல்லிகை, செண்பகம் போன்ற மலர்களை பக்தியுடன் சமர்ப்பிக்கலாம். வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு மலர்களும் முக்கியம்தான். ஆனா மலரை விட பக்தியும் ரொம்ப முக்கியம். பூஜை முக்கியம்தான். ஆனா பூஜையை விட நல்ல எண்ணமும் முக்கியம். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிமையாகவும் மனதாரவும் வாராகி அம்மனை வழிபடுங்க. இறுதியாக
வாராகி அம்மன் நாமங்களை சொல்லி அம்மனை வழிபட்டா அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.